வீசும் காலம். கொண்டாட்டம்னா காலேஜ் லைஃப், நோ கொண்டாட்டம் நோ ஹைப். வெல்கம் டு இளம் தென்றல். வீசும் காலம், இளந்தென்றல் வீசும் காலம், இளந்தென்றல். வீசும் காலம். இந்த வாரம் நம்ம கொண்டாட போறது பாரம்பரியமான பரத கலையும் யோகாசனமும். யோகாசனம், பரதநாட்டியம் ரெண்டுமே நம்மளோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் இரண்டையும் முழுமையா பெற்றிருக்கிற கலை வகைகள். நம்ம முன்னோர்கள் நம்மளோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரெண்டையும் நல்லபடியா வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இரண்டு கலை வகைகள். பரதநாட்டியத்துல இருக்கிற அடவு மூமெண்ட்ஸ் அண்ட் கர்ணம்ஸ், யோகாசனத்துல இருக்கிற பாடி போஸ்டர்ஸ், இது ரெண்டுத்துலயுமே எது சிமிலரா இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பரதநாட்டியத்துல அடவுகள் ரொம்பவுமே முக்கியம். அதனுடைய மார்க்க வகைகள் அப்படின்னு நிறையவே வேறுபடுது. பாணிகள் அப்படின்னு நிறையவே இருக்கு. இதுல யோகாசனத்தோட எதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும், எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். யோகாசனமும் பரதநாட்டியமும். முதல்ல நம்ம பார்க்க போறது வீரபத்ராசனா. யோகாசனத்துல வீரபத்ராசனா அண்ட் பரதநாட்டியத்துல ஒரு மண்டலம் கருட மண்டலம் அப்படின்னு லெக்ஸோனுடைய போஸ்டரை சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துலயுமே லெக்ஸ்னுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. லெக் ஸ்ட்ரென்த் பண்றதுக்காகவும் பாடிய ஒரு நிலையில நிறுத்துறதுக்காகவும் இது ரொம்பவுமே முக்கியமா இருக்கு. அடுத்ததா நம்ம பாக்குறது நட்ராஜாசனா. பரதநாட்டியத்துல விர்சித்த, வேசித்த, கரணம், கரண வகைகள்ல ஒரு மூவ்மெண்ட். கரணம் அப்படிங்கிறது பாடி மூவ்மெண்ட்ஸ் தானே தவிர பாடி போஸ்டர்ஸ் கிடையாது. நட்ராஜாசனா அப்படிங்கிறது யோகாசனத்துல ஒரு கால் தூக்கின ஆசனா. பரதநாட்டியத்துல நட்ராஜருடைய போஸ்டர் வேறையா இருக்கும். ஆனா ரெண்டுத்தினுடைய பாடி போஸ்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமானது கான்சென்ட்ரேஷன். ஒன் பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன் லெக் லிஃப்ட் பண்ணி நம்ம பாடி பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போறது சக்கராசனா. யோகாசனத்துல சக்கராசனம், பரதநாட்டியத்துல கட்கல கரணம். கரண வகைகள்ல இதுவும் ஒன்று. இந்த பாடி மூவ்மெண்ட் பண்ணும் பொழுது பாடி வார்ம் அப் பண்ணிட்டு மெல்ல மெல்ல தான் இதனுடைய போஸ்டரை அடைய முடியும். இதுக்கு கொஞ்சம் அதிகமான உடற்பயிற்சி தேவை. ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அண்ட் பாடியை பின்பக்கமா வளைக்கிறதுனால முதுகெலும்புகள் வலுப்படுது. அடுத்ததா விருக்ஷாசனா. யோகாசனத்துல விருக்ஷாசனா, பரதநாட்டியத்துல ஏகபாதம் அப்படிங்கிற ஒரு பாடி பொசிஷன்ல இருந்து மறுவி வந்து இந்த ஒரு பொசிஷன்ல பண்றோம்.
இதுவும் ஒரு லெக் லிஃப்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஆசனா. இதுக்கு பாடி கான்சென்ட்ரேஷன் அண்ட் பாடியோடைய ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போஸ்டர் பண்ணும்போது ஐ ஓப்பனா பண்றது தான் இனிஷியல் ஸ்டேஜ். ஐ க்ளோஸ் பண்ணி பண்ணும்போது பாடி மூவ்மெண்ட்டும் பாடியோடைய பேலன்ஸும் ரொம்பவுமே கடினமா இருக்கும். ஒரு வேளை கண்ணை மூடி நம்ம பண்றோம் அப்படின்னா அது ரொம்பவுமே ஹை ப்ராக்டிஸை தான் காமிக்குது. இந்த ஆசனாஸ் பாடியோடைய பிளட் சர்க்குலேஷனை ஸ்ட்ரைட் பண்ணுது. அண்ட் மெடிடேட் பண்ணும்பொழுது இந்த ஆசனால நின்று நம்ம மெடிடேட் பண்ணும்போது 7 சக்ராஸும் சேம் லைன்ல அலைன் ஆகும். அடுத்ததாக தனுராசனா, பரதநாட்டியத்துல சக்கட்டசிய கர்ணம். இந்த கர்ணத்தையும் நம்ம டைரக்டா போஸ்டரா பண்ணாம பாடி மூவ்மெண்டோட தான் பண்ணணும். தனுராசனா பண்ணும்பொழுது வயிற்று பகுதி குறைவதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தைஸ் அண்ட் பேக் போன் ரெண்டுமே நமக்கு ஸ்ட்ராங் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கபோதாசனா. இதன கர்ணம் வகைகள்ல குஞ்சித கர்ணம்னுடைய ஒன் ஆஃப் த மூவ்மெண்ட்ஸ். கபோதாசனா பண்ணும்பொழுது முழுமண்டியில இருந்து சற்றே விலகி கீழே தரையில உட்கார்ந்து பரதநாட்டியத்துல பண்ணக்கூடியது. இதுக்கும் நம்மளுடைய லெக்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். முட்டியும் கால் பாதத்தையும் கரெக்டா ஃப்ளோர்ல ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சு பண்ணணும். பார்க்க கொஞ்சம் சுலபமா இருந்தாலும் முதுகெலும்பும் நேரா வச்சு கால் பொசிஷனையும் கரெக்டா வச்சு கான்சென்ட்ரேஷனையும் கரெக்டா பண்ணி ஹேண்ட்ஸினுடைய கெஸ்டர்ஸையும் கரெக்டா வைக்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இப்ப பார்க்க போறது பரிவிருத்த பரஸ்வ கோணாசனா. இதே ஆசனாவுடைய போஸ்டர் தான் பரதநாட்டியத்துல கருட மண்டலம் அப்படின்னு சொல்றது. கருட மண்டலம் சற்றே கொஞ்சம் இறங்கி பண்ண வேண்டிய மூவ்மெண்ட், இந்த பாடி மூவ்மெண்ட். இது பண்ணும்பொழுது நம்மளோட லெக்ஸ் ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடியினுடைய போஸ்டரை கரெக்டா வச்சு பண்ணணும். உடம்ப வளைச்சோ இல்ல கொஞ்சமா கூன் விழுந்தோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம பேக் போன் ரொம்பவுமே ஸ்ட்ரைட்டா வச்சு பண்ணணும். பாடியும் லைட்டா டில்ட் பண்ணி பண்ணணும். லெக்ஸினுடைய போஸ்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளுடைய காலினுடைய முன்பகுதியை சற்றே விலக்கி பண்ண வேண்டிய போஸ்டர். இப்போ நம்ம பார்க்க போற ஆசனா மல்லாசனா. ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு ஆசனா. இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல இந்த ஆசனா ரொம்பவுமே மாறிதான் இருக்கு. இது நம்ம ரெகுலரா பண்றதும் கிடையாது. டான்ஸ்ல இது முழுமண்டி.
மல்லாசனா பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி, இடுப்பு பொசிஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவுமே அதிகமாக பார்க்கலாம். இந்த ஆசனா பண்ணும் பொழுது நமக்கு வயிற்று பிரச்சனைகள் அத்தனையுமே நீங்கும். பாடி பேக் போன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெக்ஸினுடைய பொசிஷன் கிரவுண்ட்ல பதிச்சு முழுசா கீழே உட்கார்ற ஒரு பொசிஷனா இருக்கும். இதில் தினமும் நீங்கள் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் பண்ணாலே ரொம்ப ஒரு ஹை இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஸ்டமக் தெரியும். இப்போ நம்ம பார்க்க போறது ஐ மூமெண்ட்ஸ். டான்ஸ்ல இதை திருஷ்டி பேதா அப்படின்னு சொல்லுவாங்க. யோகாசனத்துல ஐ மூமெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுல நிறைய வகைகள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது யோகாசனத்திலையும் பரதநாட்டியத்திலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஐ மூமெண்ட்ஸ். சமம், ஆலோலித்தம், பிராலோலித்தம், அனுவிருத்தம். இந்த 4 மூமெண்ட்ஸையுமே டான்ஸ்ல ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் யோகாசனத்துல ஹேண்ட், தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம்.
இப்போ நம்ம பார்க்க போறது முத்ராஸ். பரதநாட்டியத்துல ஹஸ்தங்கள் அப்படின்னு அதுக்கு பெயர் உண்டு. யோகாசனத்துல முத்ராஸ். ரெண்டுமே நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு பண்றதுதான். பரதநாட்டியத்துல ஒற்றை கை முதிரை, 2 கை முதிரை ரெண்டுமே இருக்கு. இதுல நம்ம ஒற்றை கை முதிரையை 2 ஹேண்ட்ஸ்லயுமே பண்றோம். அண்ட் அதனோட விநியோகாச இதுல ஆட் பண்ணிருக்கோம். முதல்ல நம்ம பார்க்க போற ஹஸ்தா. யோகாசனத்துல அபய ஹஸ்தா, பரதநாட்டியம்ல பதாக ஹஸ்தம். அடுத்ததான் நம்ம பார்க்கிறது பிருத்திவி முத்ரா, மயூர ஹஸ்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற முத்ரா ஞான முத்ரா, யோகாசனத்துல ஹம்சாஸ்யு, பரதநாட்டியம்ல. இப்ப பார்க்க போற ஹஸ்தா பிரம்ம முத்ரா, யோகாசனத்துல முஷ்டி, பரதநாட்டியத்துல. யோகாசனம், பரதநாட்டியம் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒற்றுமையை இப்ப பார்த்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய உடல் அமைப்பும் அதனோட ஆரோக்கியமும் ரொம்பவுமே முக்கியம். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கலை வடிவத்தை ஃபாலோ பண்றது நல்லது. இந்த வாரம் இளம் தென்றல் ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். இட்ஸ் டைம் டு சைன் ஆஃப். பாய். இளந்தென்றல் வீசும் காலம். இளந்தென்றல் வீசும் காலம்